ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாங்காய் போட்ட மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4 பெரிய சைஸ் தக்காளி, மாங்காய், பச்சை மிளகாய், புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ரெண்டுத்துலையும் அதை சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் ஆரம்பிச்சிடலாம். 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்து, சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்து வச்சுருக்க மிச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுத்துலேயும் இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. மீதமுள்ள பூண்டை நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா பூண்டு வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து 4 தக்காளியில் 2 தக்காளி அரைக்கிறதுக்காக போட்டாச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததும் நல்லா அதை வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா திக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சு திக்காகட்டும். இப்போ மாங்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் கடைசியாக நம்ம வச்சுருக்க மீனை சேர்த்து மல்லி இலை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஃபைனலாக மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப்